இவர் தாங்க இந்த கதையோட ஹீரோ, பேர் நரேஷ். இவர் பிறக்கும் போதே கூணமாக பிறந்துட்டாரு. இது அவனோட தம்பி, இது அவரோட பொண்டாட்டி. இவரோட கதையை தான் நீங்கள் பார்க்க போறீங்க. தம்பி, அண்ணனுக்கு ஒரு 100 ரூபா குடுறா. நான் 100 ரூபா போதுமா? போதும்டா தம்பி. இதோ எத்தனை வரேண்ணா. என்னங்க என்ன பண்றீங்க? எங்க அண்ணன் காசு கேட்டாரு. எது காசு கொடுக்க போறீங்களா? அவர் தண்டை சொல்ல நம்ம வீட்டில் உட்காந்துருப்பாரு, நீங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு காசு கொடுப்பீங்களா? எது எங்க அண்ணனுக்கு கொடுக்கறது? நீ யாரு கேட்கறது? ஓ, உங்க அண்ணனுக்கு கொடுப்பீங்களா? அதுக்கு நீங்க என்ன கல்யாணம் பண்ணாம இருந்திருக்கணும். ஐயோ, என்ன எதுக்கு தான் இந்த மாதிரி வீட்டில் கல்யாணம் பண்ணி வச்சாங்களோ? டேய், இல்லைண்ணா பரவாயில்ல விட்றா. இப்ப சந்தோஷமா உனக்கு? போ, முதல்ல போய் ஃபங்க்ஷன் கிளம்பு போ. உங்ககிட்ட எல்லாம் மாட்டிக்கினே என் தலை எழுத்து. ஓசி சூரு. பா, இப்போ எதுக்குப்பா உனக்கு காசு? இல்லைப்பா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சாப்பிட போகிறோம்ப்பா. ஃபங்க்ஷன் வைப்பாப்பா, நம்ம அங்கேயே சாப்பிட்டு வந்துடலாம். நான் வரலப்பா. நம்ம சொந்தக்காரங்களாம் என்ன அசிங்கப்படுத்துவாங்கப்பா. நம்ம ஆளுங்களை பற்றி தான் உனக்கே தெரியுமாப்பா. முன்னாடி ஒன்று பேசுவாங்க, பின்னாடி ஒன்று பேசுவாங்க. ஆமாப்பா, நீ சொல்கிறது கரெக்ட் தான். நம்ம தான் சொந்தக்காரன் பார்க்கத்தாகுது. ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இல்லைப்பா. நான் அப்படி இருந்து பார்த்து என்ன ஒரு நாள் கிண்டல் பண்ணது இல்லைப்பா. நல்லதுப்பா. சரி, நான் போய் காசு எடுத்துன்னு வரேன். சரிப்பா. நரேஷ், வாடா. போலாமாடா? போகலாம். என்னப்பா வண்டியா? அந்தாடா நரேஷ் காசு. நான் அங்கிள் காசுலாம் தரேங்க. அதான் நாங்கள் இருக்குள்ள நாங்கள் வாங்கி தரோம் அங்கிள். எதுக்குன்னு எடுத்துன்னு போவோம்ப்பா, பத்தாம போயிட போகுது. நான் அங்கிள் நிறைய ஃப்ரெண்டாக பார்க்குறோம், கூட பிறந்த மாரி பார்க்குறோம் அங்கிள். பாத்தியாப்பா? சரிப்பா, நான் ஷூ கட்டிட்டு சாவி வச்சுட்டு போறேன். சாவிலாம் வேணாம்ப்பா. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சிச்சி பேசணும், அதே டைம் ஆயிடும். அதுக்குள்ளே நீங்களே வந்துடுவீங்கப்பா. சரிப்பா, அப்போ சாவியை நானே எடுத்துன்னு போயிடுறேன். டைம் ஆயிடுச்சு, வாடா போகலாம். பாய்ப்பா. பாய்ப்பா. வா அங்கே சந்தோஷம் வெயிட் பண்ணியிருக்கோம். சற்று நேரம் கழித்து. டேய், அங்கே வந்து கூச்சப்படக்கூடாது. உனக்கு பிடிச்சதை சாப்பிடு, ஜாலியாக இருக்கலாம்ண்ணா. டேய், இவனை எதுக்குடா கூட்டு வந்த? ஏன்டா, இவனும் நம்ம ஃப்ரெண்டு தானடா. இவனெல்லாம் கூட்டின்னு வராதா. இவனை கூட்டின்னு வந்தா எல்லாரும் நம்மள ஒரு மாதிரியே பார்ப்பாங்க. இவன் வந்தா நான் வரலடா. டேய் ப்ளீஸ் டாடி, அவனையும் கூட்டின்னு போகலாம்டா. ஏன்டா இப்படி பண்ணுறேன்? டேய், இல்லைனா நீங்கள் 2 பேரே போயிட்டு வாங்க, போங்க. டேய், எனக்காக நீங்கள் ஏன்னா போகாமல் இருக்க போறீங்க? நீ 2 பேர் போயிட்டு வா, நான் வீட்டுக்கு போகிறேன். டேய், நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காதடா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நீ போயிட்டு வா. டேய், நீ இங்கே அந்த கூணு வந்து உன்னை போய் கூட்டின்னு வர. டேய், அவன்லாம் எதுக்குடா? டேய், அவனை நமக்குள்ளே கூட்டின்னு போவானடா. அவனை கூட்டின்னு வந்து அசிங்க பற்றி அமுச்சு விட்டுறலாம். அப்பனா ஓகேடா. சரிடா, நான் போய் கூட்டின்னு வரேன். டேய், அவன் மூஞ்சி பற்றி எப்படி மாறிச்சு? ஆமாடா. அவனெல்லாம் யாரா கூட்டின்னு போவா? ஆமாடா. என்னங்க, இன்னைக்கு எங்க அப்பா வராங்க, போய் மட்டன் வாங்கிட்டு வாங்க. சரிம்மா. நான் கறி வேணது கொடுத்துட்டு போறேன். 2 பேரும் நல்லா சாப்பிடுங்கண்ணா. கறியா? சரிடா. சரிப்பா. கறி குழம்பு நல்லா சூப்பராக வாசனை அடிக்குதுப்பா. ஆமாம்பா, செம்ம வாசனை அடிக்குதுப்பா. கொஞ்சம் சீக்கிரமா செஞ்சா நல்லா இருக்கும்பா. பசி ரொம்ப எடுக்குதுப்பா. கறி குழம்புனாலே சேர்த்து லேட் ஆகுமேப்பா. ஆமாம்பா. மா, அப்பா வந்துட்டார் போல. வாங்கப்பா, உள்ள வாங்க. அந்த வரமா. வாங்க சம்மந்தி. அவர் தான் உன்னை கண்டுக்காம போறாருல, எதுக்குப்பா கூப்பிடுற? அவங்க அப்படி பண்றதுனால நம்மளும் அப்படி பண்ணக்கூடாதுப்பா. விரோதி அந்த அளவு வீட்டுக்கு வரும்போது கூப்பிடணும். சனி நீங்க எப்படி பாக்குது பாரு. உள்ள வாங்க, சாப்பிடலாம். அந்த வரமா. என்னப்பா குழம்புலாம் உள்ளே எடுத்துட்டு போயிட்டாங்க. ரொம்ப பசிக்குதுப்பா. அவங்க தானேப்பா விருந்தாளி, அவங்களுக்கு குத்து தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. வெயிட் பண்ணுப்பா. சரிப்பா. இன்னுமா இங்க உட்காந்து தண்டை சோறு சாப்பிட்டுங்க? எங்க துரத்தி விடலாம்ல? துரத்துறேன். கூடிய சீக்கிரத்துல துரத்துறேன். நீங்க நிம்மதியா சாப்பிடுங்கப்பா. சரி, போடுமா. போதுமா. எவ்வளோமா கறி போடுவேன்? எல்லாம் உங்களுக்காக தான்ப்பா செஞ்சேன், சாப்பிடுங்க. சரி, கொடுமா. சற்று நேரம் கழித்து. ஒரு நிமிஷம் நில்லுங்களேன். இருக்கிற கறி எல்லா குழம்பு இதுலேயே ஊற்றிட்டேன். அம்மாட்ட எடுத்துட்டு போய் கொடுங்கப்பா. கொடுமா. எல்லாம் குழம்பு போட்டு கொடுத்துறாங்க போலப்பா. நீ எதுவும் ஃபீல் பண்ணாத. அப்பா காசு இருக்கும்போது வாங்கி தரேன். சரிப்பா. என்னப்பா எல்லாம் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன்ப்பா. போய் சொல்லாதீங்க, கை காட்டுங்க. சாப்பிடவே இல்லையா நீங்கள் 2 பேரும்? எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அண்ணனுக்கும் சாப்பாடே தரலையா நீ? உங்கள் அப்பாவுக்கும் அண்ணனுக்குமா கறி எடுக்க சொன்னேன். எங்கள் அப்பாவனால தான் கறி எடுக்க சொன்னேன். அப்படியா? நீங்கள் 2 பேருங்க, நான் போய் பிரியாணி வாங்கிட்டு வரேன். ஐயோ, வேணாம்பா. டேய், வேணாண்டா. இந்தாங்கப்பா, சாப்பிடுங்க. உன் பொண்டாட்டிக்கு? அவள் கறி குழம்பு சாப்பிட்ருப்பா. நீங்கள் 2 பேர் தானே சாப்பிடாம இருக்கீங்க. இந்தா சாப்பிடுங்க. கறி குழம்பு தானே சாப்பிட்டுச்சு, பிரியாணி சாப்பிடல. எத்தனை போய் கொடுப்பா. இந்தாங்கப்பா, நீங்கள் சாப்பிடுங்க. தம்பிகிட்ட ஒரு 500 ரூபாய் வாங்கித்தாப்பா ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு. நீ கேட்டாலே தர போகிறான். இல்லைப்பா, அவன் டெய்லி காசு கேட்டு எனக்கு ஒரு மாதிரியா இருக்குப்பா. நான் தான் உங்ககிட்ட சொல்லி கேட்க சொல்கிறேன். சரிப்பா, வரட்டும். இந்த லிஸ்ட்டில் இருக்கிறது மட்டும் போதும்ல? ஆமாங்க, அது மட்டும் தான். சரிம்மா. சொல்லுப்பா. என்னென்ன சனின்னு உங்களுக்கு? இல்லைப்பா, அண்ணன் போட்ட ட்ரெஸ்ஸே மாற்றி போட்டுக்கிறான். ஒரு 500 ரூபாய் இருந்தால் தாப்பா, சட்டை எடுத்துக்கிட்டோம். நான் காசு வேணா டேரெக்டாக என்கிட்ட கேட்டுருக்கலாம்ல? இல்லைடா. நல்லதா பார்த்து எடுத்துக்கணும். எப்போ பார்த்தாலும் காசு சனினுங்களுக்கு. அவர் போட்டு ஃபர்ஸ்ட் வச்சுக்கிறேன். சரிப்பா, நான் போய் ட்ரெஸ் வாங்கிட்டு வரேன். பார்த்து போயிட்டு வாப்பா. பாய்.
மாமா உங்களுக்குலாம் அறிவு இருக்கா இல்லையா? நீங்களா பெரிய மனுஷன் தானா? என்னம்மா அப்படி சொல்ற? பின்ன எங்க அப்பா இந்த வயசுல கூட வேலைக்கு போய் சம்பாதிக்கிறாரு, நீங்களும் உங்க பிள்ளையும் தண்டை சோறா உட்காந்து என் புருஷன் காசுல சாப்பிடுறீங்க. நான் வேலைக்கு போறேன்தாம்மா சொல்றேன், உன் புருஷன் தான் நான் போக விட மாட்டான். அவரு தான் அறிவில்ல, பெரிய மனுஷன். உங்களுக்கு கூட அறிவு இல்ல. வீட்டு வாடகை மட்டும் 15,000 ரூபாய் வருது மாசம். ஏதாவது வேலைக்கு போயிட்டு அவருக்கு ஒத்தாசை ஹெல்ப் பண்ணல. அதெல்லாம் கிடையாது. சாவர அடிக்கு புள்ள காசுல உட்காந்து சாப்பிடணும். இதுக்கு நீங்க அத்தை மாதிரி மேலே போய் சேர்ந்துருக்கலாம். போதும் நிறுத்துமா. பாத்தியாமா என்ன சொல்றாங்க? என்னங்க, நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் செத்துரும் டாக்டர் சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரு சத்தியம் மட்டும் பண்ணி கொடுக்குறீங்களா? என்ன சத்தியமா சொல்லுமா? நம்ம சின்ன பையன் கூட எப்படியோ போயிடுச்சுப்பான். ஆனால் நம்ம பெரிய பையனுக்கு முதுகு அப்படி இருந்தனால அவனை எல்லாம் ஒதுக்கிடுவாங்க. நீங்கள் தான் அவனை கடைசி வரைக்கும் இருந்து பார்த்துக்கணும். சத்தியம் பண்ணி கொடுங்க. சத்தியமா நான் பார்த்துக்கிறேம்மா. மா என்ன அப்பாவை காணோம்? மா அப்பா எங்கம்மா? தெரியல, மேலே எங்கேயாவது போயிருப்பாரு. சரிம்மா. அப்பா ஐயோ உள்ள வந்துட்டான் போல. பா என்னப்பா தனியாக மேலே வந்து உக்காந்துக்கிற? இல்லைப்பா கீழே அனலாக இருந்தது, அதான் காத்தோடமே மேலே வந்து உக்காந்துக்கிறேன். சரி சரி, நான் இந்த ட்ரெஸ் தான் எடுத்துன்னு வந்தேன். நல்லா இதா பாரு. நான் உனக்கு அதான்டா அந்த உயிரை கையில் பிடிச்சின்னுக்கிறேன். பா ஒன்றுதான்ப்பா. நல்லா இருக்குதுப்பா. என்ன அது? சரி வாப்பா கீழே போகலாம். நான் வரேன்ப்பா, நீ போ. சரிப்பா. எதுக்கு தான் வேலைக்கு போகிறாரோ? பா என்னப்பா நீங்கள் ஒன்றும் தூங்கலையா? தூங்காமல் பேப்பர் வச்சுன்னு உட்காந்து பார்த்துன்னுக்கிறீங்க. அதுவாப்பா வாட்ச்மேன் வேலைக்கு கேட்டு வந்துடுறேன், நாலுலேருந்து போகிறேன். பா இந்த வயசில் நீங்கள் ஏன்ப்பா வேலைக்கெலாம் போக போகிறீங்க? அதான் நான் வேலைக்கு போய் வீட்டு பார்த்துக்கிறேன்ல. நீ யாவது சொல்கிற தம்பி, நான் எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டாரு. நீ எவ்வளோ தான்ப்பா குடும்பத்துக்காக தனியாக கஷ்டப்படுவேன். அதான் நானும் வேலைக்கு போய் உனக்கு ஒத்தா சேர்க்கலாம் தான். பா நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது தான் எங்களுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டேன். இந்த வயசில் நான் உன்னை உட்கார வச்சு பார்த்துக்கணுன்னு ஆசைப்பட்றேன்ப்பா. நீ வேலைக்கெலாம் போக தேவையில்லப்பா. நீங்கள் என்ன நினச்சி எதுவும் கவலைப்படாதீங்கப்பா. இதெல்லாம் உரமாக வச்சுட்டு போய் தூங்குங்க. பாத்தியடா உன் தம்பி அங்கங்கே பெற்றவங்க அனாத ஆசிரமத்தில் போய் சேர்க்குறாங்க. ஆனால் என் புள்ள நீ வேலைக்கு கூட போகக்கூடாதுன்றான். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குதுடா. ஆமாப்பா, தம்பி நம்ம மேலே ரொம்ப பாசம் வச்சுக்கிறான்ப்பா. இல்ல அவரே வேலைக்கு போறேன்னு சொல்லும் போது நீங்க ஏன் தடுக்கிறீங்க? வயசான காலத்தில் அவர் எங்கே போவார்? அதான் வேலைக்கு போவானு சொன்னேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அவர் வேலைக்கு போக சொல்லுங்க. இந்த பேர் இந்த விஷயத்தில் நீ தலையிடாத. எங்கள் அப்பா நான் வேலைக்கு அனுப்ப மாட்டேன். அப்படியே அப்ப நானும் உங்க கூட வாழ மாட்டேன். ஏய் நில்லுடி, இதுக்கெல்லாம் நீ கோச்சிட்டு போகிற? நான் போக கூடாதுன்னா உங்க அப்பா வேலைக்கு போக சொல்லுங்க. அப்பாவுக்கு பிபி சுகர்லாம் இருக்குது. இந்த நேரத்தில் நாங்கள் பிரிஞ்சால் ரொம்ப கஷ்டப்படுவார். இருடி, அப்பாவை காலைல நான் வேலைக்கு போக சொல்கிறேன். மறுநாள் காலை நைட்டு சொன்னது நான் இருக்குல்ல, அவர் வெளியே தான் உட்காந்துருக்காரு. நீங்களே சொல்லிட்டு போங்க. சொல்லிட்டு போகிறேன். பா பா சொல்லுப்பா. வேலைக்கு ஒன்றும் கிளம்பலையாப்பா? எதுப்பா? இல்லைப்பா, நைட்டு நீங்கள் தானே சொன்னீங்க வேலைக்கு போகிறேன்ட்டு, அதான்ப்பா கேட்டேன். ஆனால் என் புள்ள நீ வேலைக்கு கூட போகக்கூடாதுன்றான். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குதுடா. பா அதான் தம்பியே வேலைக்கு போவானான்ட்டால, அப்புறம் ஏன்பா கிளம்பி உட்காந்துக்கிற? உன் தம்பி தானே என்ன வேலைக்கு போக சொன்னது. இதை சொன்னால் இவன் ரொம்ப கஷ்டப்படுவான். பா உன் தம்பி மட்டும் எப்படிப்பா தனியாக கஷ்டப்படுவான்? அப்பா வீட்டில் சும்மா தானே இருக்கேன், ஏதாவது வேலைக்கு போனால் கை செலவுக்குனா ஆகும்ல. ஒரு பிள்ளைய எங்கள் அப்பா இந்த நிலைமையில் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்க அப்பா வேலைக்கு போக சொன்னா அவ்வளோ கஷ்டமா இருக்குது. அப்போ நான் அந்த வீட்டை விட்டு போயிட்டோமா? இல்லடி, என் நிலைமையில நீ இருந்தால் இப்படிலாம் பேச மாட்டேன். பா ஒரு நிமிஷம் வாப்பா. போங்க, கூப்பிட்றாரு பாருங்க. சொல்லுங்கப்பா. டைம் ஆயிடுச்சுப்பா, நான் வேலைக்கு கிளம்புறேன். சரிப்பா, போயிட்டு வாங்க. சரிப்பா. நான் தம்பியை போக சொல்கிறான். சற்று நேரம் கழித்து. நான் எங்கண்ணா போகிறீங்க? உடம்புலாம் கசகசன்னு இருக்குதுடா, அதான் குளிக்க போகிறேன். குளிக்க போறியா? நான் வெளில எவ்வளோ பனி பெய்யுது, தண்ணி எவ்வளோ ஜில்லுன்னு இருக்கும். இருந்தா பொண்டாட்டி சுத்தண்ணி வைக்க சொல்கிறேன். ஆமாண்டா, சரி வைக்க சொல்லு. எங்கள் அப்பாவை தான் அது இதுன்னு பேசி வேலைக்கு அமிச்சிட்டேன். எங்கள் அண்ணனையாவது நான் நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். அவருக்கு கொஞ்சம் சுத்தண்ணி வச்சு கொடு குளிக்கிறதுக்கு. எப்படியும் அந்த ஆளை வெளியே அனுப்பிட்டேன். இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்திருந்தா அவனையும் வெளியே அனுப்பிடணும். சுடு தண்ணி கேட்குதா? சுடு தண்ணி இறா வரேன். இதோ இந்த பக்கத்தில் தான் ஊற்றிடுமா. ஊற்றணுமா உனக்கு? இதை ஊத்துறோம் பேரு. ஐயோ எரியுது எரியுது. ஐயோ சாவுடா நாயே. ஐயோ சாரிங்க தெரியாமல் போட்டுருச்சுங்க. ஐயோ எரியுதே. ஐயோ என்ன சத்தம்? ஏய் என்னடி ஆச்சு எங்கள் அண்ணனுக்கு? இல்லைங்க, கை தவறி சுடு தண்ணி மேலே ஊற்றிருச்சுங்க. அது எப்படி கை தவறி ஊற்றுவ? டே அதெல்லாம் பரவாயில்ல, பாவண்டா, தெரியாமல் கை தவறி தானே ஊற்றிருப்பாங்க. நான் அவன் புருஷன் தூங்கிட்டானா? நான் வேலைக்கு போயிட்டு வரதுக்கு 1 மணி 2 மணி ஆகும். நான் வந்தால் கொஞ்சம் கதவு மட்டும் தரமா? சரி மாமா. கொசு கடிக்குது. யோ உங்க நேரம் தூங்கினுக்குற வந்து கதவு தெரியும் சார். இந்த தரங்க சார், வாங்க சார். இரவு 1 மணி. மா கொஞ்சம் கதவு தரமா? மா கொஞ்சம் தரமா? அந்த ஆள் வந்துட்டானா? அப்படியே கொண்டாந்து தட்டிலே நிற்கட்டும். மா ஷோ ஐயோ அந்த ஆள் நிம்மதியாக கூட தூங்க விட மாட்டான்.
நைட்டுன்னு கூட பார்க்க மாட்டீங்களா இப்படி கதை தட்டிட்டு இருக்கீங்க? இல்லைம்மா நீங்கள் தூங்கி இருப்பீங்கன்னு பொறிமாதமாக தட்டினேன். ஸ்லோவாக கூட எதுக்கு கதை தட்டுறீங்க? வாங்க நான் கதவை சாத்தணும். வரமா மறுநாள் காலை அப்பா நைட்டு வேலைக்கு போயிட்டு வந்த டயரில் தூங்கின்னு இருக்காரு போல. சரி எழுப்பு தேவையில்ல. மணி 8 மணி ஆகுது, இன்னும் தூக்கத்தை பாரு இந்த கிழவனுக்கு. நான் தான் மாமா குடிக்கும் போது தெரியாமல் ஊற்றிட்டேன் மாமா. ஓ சரிம்மா சரிம்மா. டேய் உரா காலை அழுத்த தேவையில்லப்பா. நீ ஏன் நைட்டு வேலைக்கு போயிட்டு களைப்பாக வந்துருப்ப, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. மாமா நாங்கள் கடைக்கு போயிட்டு காய்கறி வாங்கிட்டு வாங்க. அப்பாவே நைட்டு ஃபுல்லாக வேலை செஞ்சு இப்போதாம்மா ரெஸ்ட் எடுக்கிறாரு. நைட்டு தானே போயிட்டு வராரு, காலையில் ஃபுல்லாக வெட்டியாக தானே இருக்கா, அதெல்லாம் போயிட்டு வரலாம், ஒன்றும் இல்லை. சரி விடுமா கோவப்படாதம்மா, நான் போயிட்டு வரேன். நாங்கள் போயிட்டு வாங்க. இந்த மாதிரி பண்ணி கூடி சேர்த்துல உங்களை வீட்டை விட்டு துரத்துறேன்டா. ஐயோ இந்த வீட்டை நிம்மதியாக இருக்க முடியல சனி முடிச்சதுங்கிட்ட. இவளுக்கு பதில் இவள். அப்பா வேலைக்கு போய்ட்டு வரேன், சாப்பிட்டு படு. சரிப்பா பார்த்து போ. டைம் வேறு ஆகிடும் போல. சரி அவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுவோம். என்ன ஒரு ஃபோன் பண்ணுறாரு? ஹலோ சொல்லுங்க. நான் வரத்துக்கு லேட் ஆகும். ஓ அப்படியாங்க, சரி இனி நல்லா வசதியாக தான் போச்சு. பசி ரொம்ப எடுக்குது, கொஞ்சம் சாப்பாடு மட்டும் போடுமா. சாப்பாடுலாம் இல்லை, நேற்று வச்சு உப்புமா தான் இருக்குது, இருங்க எத்தனை வரேன். தாங்க இதை துண்டு படுங்க. எப்படி நல்லா ராஜா மாரி ஃபேன் போட்டு தூங்குது பாரு. ஏம்மா ஃபேன் ஆஃப் பண்ண? ஏதோ மாசம் கரண்ட் பில் நீங்க கட்டுற மாதிரி எதுக்கு ஆஃப் பண்ணுறேன்னு கேட்குறீங்க? இல்லைம்மா அந்த வேக்காட்டில் படுக்க முடியாதுமா, அதாம்மா கேட்டேன். கரண்ட் பில் வர ரொம்ப அதிகமாகுது, ஃபேன் எல்லாமே படுங்க. இந்த கூணு இந்த சனியை வேக்காட்டிலே வந்து சாப்பிட்டோம், நம்ம மட்டும் ஏசி போட்டுன்னு தூங்குவோம். இந்த அண்ணனில் எங்கேருந்து படுக்குது, உக்காண்டே இருப்போம். சற்று நேரம் கழித்து வாங்க. ம் வாடா தம்பி. என்ன ஃபேன் போடாமல் உட்காந்துருக்கீங்க, தூங்கலையா நீங்கள்? அதுவாடா இல்லைங்க, அவர் குளிர் தான், அதான் ஃபேன் ஆஃப் பண்ண சொல்கிறேன், நான் தான் வந்து ஆஃப் பண்ணேன். ஓ அப்படியா, சரி. அக்கா அக்கா வாடா உள்ள வாடா. நீ என்ன வேற யாரே மாதிரி வெளில நின்னுக்குற? எனக்கு லீவுக்கு 2 நாள், அதான் உங்கள் வீட்டில் வந்து இருந்துட்டு போகலான்னு. அம்மா எல்லாத்தையும் சொன்னாங்க, தா பேகு தா. பாப்பா நல்லா இருக்கிறியாப்பா? நல்லா இருக்கேண்ணா. டேனியல் இப்போ ஏன் வந்தது வராதமா அந்த விலகா வண்டி நின்று பேசுனுங்கிற? அண்ணாக்கா அவர் முன்னாடி எப்படி பேசுகிறேன்? பின்ன அந்த கூணு வந்து விலகா சொல்லாமல் வேற என்ன சொல்லுவாங்க? வாடா அமைதியா. சற்று நேரம் கழித்து தம்பி வர ஊர்லேருந்து வந்திருக்கான், அவனுக்கு நீ விதவிதமாக செஞ்சு போடணும். அந்த கூணு இந்த சனி கடைக்கு அமுச்சு விடுவோம். கடைக்கு போனோம். அக்கா கடைக்கா நான் போயிட்டு வரேன்க்கா, அவர் எப்படி போயிட்டு வர முடியும்? டேனியல் அவனை போக சொன்ன, நான் அமைதியாக உட்காரு. சரிக்கா. மாமா புள்ளைய திட்டாதம்மா, நானே கடைக்கு போயிட்டு வரேம்மா. சரிம்மா இந்த வாயின வரேன். அம்மா பா எல்லாரும் முதுகு மாரி என் முதுகு தான் நல்லா இருந்திருக்கும்ல. நீ கேட்டதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோமா? தாங்க. இவனை எப்படியும் சும்மா விடக்கூடாது. என்னங்க இப்போதான் கூடிய பார்த்தேன், வெங்காய தக்காளி காலியாச்சு, போய் வாங்கிட்டு வாங்க. தம்பி வந்ததும் வாங்கினா சொல்லமா, இவ்வளோ தூரம் கடைக்கு போயிட்டு வந்ததே முதுகுலாம் வலிக்குதுமா. எல்லா வேலையும் புருஷன் தான் செய்யணுமா? நீ உங்க அப்பா துண்டு தூங்கத்து தான் இருக்கீங்களா? இல்லம்மா நான் போறேம்மா. போ இவர் நான் திருப்பி எங்கேயும் போறாரு? அக்கா அவர் திருப்பி எங்கக்கா போறாரு? வெங்காய தக்காளி வேணா சொல்ல மறந்துட்டேன், அதை போய் வேணா சொல்லிக்கிறேன். ஐயோ காசு வேணும், நான் மறந்துட்டேன். அக்கா நீ வேணுமே தான்க்கா பண்ற, பாவம்க்கா அவரு. என்னாலே உங்க படிக்கிட்டு ஒரு அடி கூட ஏற முடியலக்கா, அவர் எப்படிக்கா ஏறுவாரு? இருந்தாலும் நீ இப்படி பண்றது ரொம்ப தப்புக்கா. நீ இதுக்கே அப்படின்றியா? அவன் அப்பா துட்டு வீட்டிலே உட்காந்துருந்தா, நான் என் புருஷனை சண்டை போட்டு வேலைக்கு அமுச்சு விட்டேன். அப்பா வேலைக்கு அமுச்சு தம்பி பொண்டாட்டி தானே, நான் கூட தம்பி தப்பா நினச்சிருந்தேன். அதேமாரி இந்த நான் காலத்தை ஓட்டிலான்னு பாக்குது, அதுக்கெல்லாம் நான் விட மாட்டேன். அதேமாரி என் புருஷன்ட்டு சண்டை போட்டு இந்த கூணு இருந்தேன்னு வேலைக்கு அமுச்சு விட போறேன். காசு வாங்க வந்துட்டேன், காசு தரியா? இந்தா புடி. என்னக்கா இவ்வளோ கேவலம் நடந்துக்கிறேன்? நீ இப்படி இருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கலக்கா. நான் இப்படி தெரிஞ்சு நான் ஊருக்கே வந்துருக்க மாட்டேன், நான் ஊருக்கே கிளம்பி போகிறேன்க்கா. இந்த பேர் நான் இப்படி தான் பிடிச்சா இல்லை, கிளம்பி போயினேரு. சரிக்கா. தாமா என் மாதம் சம்பளம் என் பிள்ளை கூட தரேன், 3 தரேன் தாமா. அவளுக்கு எதுக்குப்பா காசு தரீங்க? நீங்கள் தானே கஷ்டப்பட்டு வேலைக்கு போகிறீங்க, உங்கள் சம்பளத்தை எதுக்கு அவளுக்கு தரீங்க? டேய் நீ ஒரு நிமிஷம் அமைதியாடுற, என் மருமகளுக்கு நான் தரேன் தாமா. வெக்கமாகவே இல்லை போல. அதேமாரி சொல்ல வந்துட்டேன், பெரிய நீ பிறந்த நாள், நான் போய் கறி எடுத்துன்னு வரேன், குடும்பமாக செஞ்சு சாப்பிட்லாம். என்னப்பா சொல்கிறீங்க? அண்ணனுக்கு நீ பிறந்த நாளா? ஆமாப்பா, அண்ணனுக்கு நீ பிறந்த நாள் தெரியாதா உனக்கு? அப்பனா நீங்கள் போய் கறி எடுத்துன்னு வாங்க, இவ செய்வா, நான் போய் அண்ணனுக்கு போய் யூஸ் பண்ணுறேன். ஆ அண்ணா ஹாப்பி பர்த்டேண்ணா.
தேங்க்ஸ்டா தம்பி. இந்த பாருங்க, மாதம் சம்பளம் மட்டும் குத்துட்டு மற்றதெல்லாம் கொடுக்கணும்னு நினச்சாதீங்க. எல்லா மாதம் சம்பளம் என்கிட்ட தான் கொடுக்கணும், புரியுதா? புரிஞ்சதுமா. அப்படி மட்டும் கொடுக்கல, கூணு இந்த வீட்டில் தான் நான் அவனை சாப்பாடே கொடுக்காம சாவச்சு போட்டுருவேன். மாமா அப்பெல்லாம் பண்ணுறாதம்மா, பாவம் அம்மா இல்லாத புள்ள. நான் எல்லா மாதம் சம்பளம் உனக்கே தந்துடுறேம்மா. வந்துச்சு பிள்ளைக்கு பிறந்த நாள் எந்த நாளுன்னு. நான் எதுக்கு இந்த சனின்னு பிறந்த நாள் ஷோ செஞ்சு போட்டு நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்பி போகிறேன். ஏய் என்னடி பேக்லாம் மாட்டினு எங்கே கிளம்பிட்ட? எங்கள் அம்மா ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க, அதான் கிளம்பிட்டேன். அது உங்கள் அம்மா வீட்டுக்கு போறியா? எங்கள் அண்ணனுக்கு பிறந்த நாள், எங்கள் அப்பா கறி எடுத்துன்னு வர போயிருக்காரு, நீ செய்வன்னு பார்த்த. என்னெல்லாம் செய்ய முடியும், உங்கள் அப்பானே செய்ய சொல்லுங்க. நாடி சொன்ன என்னையா ஸ்டெல்லாம் நீயே வந்து கூப்பிட்டாலும் நான் அந்த வீட்டுக்கு வர மாட்டேன். போ போ. பா நீ நம்ம வெளில உட்காந்துக்கிற? அவள் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாப்பா. பா இதுக்காப்பா வருத்தமாக உட்காந்துக்கிற? அப்பா நான் சமைச்சு தரேன், வாப்பா. என்னடா எங்கே நின்றுக்கிற? நான் உங்கள் ஃப்ரெண்டும் கூட வெளியே போயிட்டு வந்துட்டீங்களா? ஆமாண்டா, நான் இன்னைக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தேன். பா கொடுப்பா, பசி எடுக்குதுப்பா. பா இங்கே வேணாம்ப்பா, மேலே போய் காத்தாட்டமாக உட்காந்து சாப்பிடலாம், வாங்கப்பா. வாங்கினா போகலாம். இந்தாப்பா. பா அண்ணனு கூட்டுப்பா. இந்தாப்பா. இந்த மாதிரி தான்ப்பா உங்கள் அண்ணன் சின்ன வயசாக இருக்கும்போது நானும் உங்கள் அம்மாவும் நிலாவை காமிச்சு சோறு ஊட்டுவோம். பா நான் சின்ன வயசாக இருக்கும்போது நீங்கள் தானே சாப்பாடு செஞ்சு விட்டுருப்பீங்க. அண்ணனாவது அம்மா கையில் சாப்பிட்ருப்பாரு, எனக்கு அந்த பாக்கியம் கொடுத்து வைக்க வேலைப்பா. பா இப்போ நம்ம அம்மா கூட இருந்தால் நல்லா இருந்திருக்கும்ல. பா அதெல்லாம் நீங்கள் 2 பேரும் ஏன்ப்பா நினச்சி வருத்தப்பட்டுக்கிறீங்க? இப்போ நீங்கள் பெரிய பசங்களாக ஆகிட்டீங்கப்பா. என்னங்க நீங்கள் எதுவும் நினச்சி வருத்தப்படாதீங்க, நான் எப்பவுமே உங்கள் கூடயே தான் இருக்கேன். பா நான் வேலைக்கு கிளம்புறேன்ப்பா. ஒரு நிமிஷம் நின்றா. வீட்டில் மரும வர்றதுனால வெறிச்சோடி இருக்குது, நீ பண்ணதானே தப்பு. போய் மன்னிப்பு கேட்டு கூட்டினு வாடா. இல்லைப்பா வேணாம், அங்கே இருக்கட்டும். டேய் அப்பா சொல்கிறது கேட்பல, போய் கூட்டினு வாடா. சரிப்பா. அதெல்லாம் என்னெல்லாம் வர முடியாதுங்க, அதான் வச்சிங்கல்ல. அதான் நான் மன்னிப்பு கேட்குறேன்ல. பொண்டாட்டி புருஷக்குள்ள 1000 சண்டை வரும், அதுக்குன்னு கோச்சு நான் அம்மா வீட்டில் வந்து உட்காரலாமா? என்னால் தான் வர முடியாதுன்றால, கிளம்புங்க. அப்புறம் உங்க இஷ்டம். இப்போ மட்டும் நம்ம வீட்டுக்கு போகலாம், எல்லா மாதம் சம்பளம் அவங்க அப்பாவுக்கும் அவங்க அண்ணனுக்கு கொடுத்து செலவு பண்ணுறாரு. என்னங்க இருங்க, நானும் வரேன். சரி வா. சரிடி, நான் வேலைக்கு போய்ட்டு வரேன். அப்பா கேட்டாருன்னா சொல்லிவிடு. சரிங்க. வாமா வாமா, வந்துட்டியா? வாமா. ஏன் அங்கேயே செத்துருவேன் நினச்சிங்களா? ஏமா வந்தது வராதுமா அப்படி பேசுகிற? பின்னா அடிக்கும் போது எதனா ஒருத்த வந்து என்னன்னு கேட்டிங்களா? நான் வீட்டில் இல்லைம்மா, இருந்திருந்தா கண்டிப்பாக கேட்டிருப்பேம்மா. அவன் ஏதோ தெரியாதனமா பண்ணிட்டு இருப்பான், அவனுக்காக நான் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. இப்போ மன்னிப்பு கேட்டு என்ன பிரயோஜனம்? நீங்கள் 2 பேரும் வீட்டிலே இருக்கக்கூடாது. நீங்கள் இருந்தாலே 2 பேருக்குள்ள சண்டை தான் வந்து வீட்டை விட்டு வெளில போங்க. அப்படிலாம் சொல்லாதம்மா. எங்கள் 2 பேரும் உங்களை விட்ட வேறு யாருமா இருக்கிறா? இப்போ மட்டும் நீங்கள் 2 பேரும் வெளில போகல, உன் பேர் வச்சு நான் செத்துருவேன். பா வாங்கப்பா. சரிப்பா. இனிமேல் நாங்கள் 2 பேரும் உனக்கு இடைஞ்சலாக இருக்க மாட்டோம்மா. நாங்கள் மொட்டை மாடியில் ஒரு வாரமாக தங்கிக்கிறோம்மா. அதே மாதிரி நான் அப்படிலாம் பண்ணுறது என் புருஷனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் வேறு மாரி முடிவு எடுப்பேன். அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டோம்மா. வந்துச்சுங்க சனி, நீங்கள் எப்படியே ஓசி துண்டு இருக்கலான்னு. நம்ம ஒன்றா தம்பி பொண்டாட்டி தெரியாமல் நான் அந்த விஷயத்தை தம்பிகிட்ட சொல்லிடலாமாப்பா? அந்தமாரி முட்டாள்தனமான விஷயத்த பண்ணுற போகிறா, நம்மளால அவங்களுக்குள்ளே எதுக்குடா சண்டை? ஆமாப்பா, என் தம்பி நல்லா தான் எனக்கு போதும்ப்பா. அப்பாம்மா பசி எடுக்குது, சாப்பாடு போடு. ஆமாம் எங்கள் அப்பாவும் எங்கள் அண்ணனும் எங்கள் ஆளே காணும். எனக்கு தெரியாது, மேலே தான் எங்கேயோ போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். மேலே போயிட்டாங்களா? அப்படிலாம் சொல்லாத, மேலே இருக்காங்கன்னு சொல்லு. உன் தம்பி வந்துட்டான்னு நினைக்கிறேன். வீட்டில் எந்த சந்தையும் நடக்காத மாதிரி காமிச்சிக்க. அப்பா அண்ணா, நீங்கள் 2 பேரும் எதுக்கு மேலே உட்காந்துருக்கீங்க? சும்மா தாண்டா உட்காந்து இருக்கோம், கீழே காற்றே வர மாட்டேங்குதுப்பா, அதான் மேலே வந்தோம். அண்ணா நானா சும்மா உட்காந்துருக்கேன்றாரு, நீ நானா காற்று வரலன்னு உட்காந்துருக்கேன்ற. என்கிட்ட போய் சொல்லாதப்பா, உண்மையை மட்டும் சொல்லுங்கள். நான் போய் சொல்லி என்னடா வரப்போகுது? உண்மையாலுமே காற்று வரலன்னு தான் நான் மேலே வந்தோம். அப்போனா சரிப்பா. சரிம்மா நான் வேலைக்கு போயிட்டு வரேன். சரிங்க, பார்த்து போயிட்டு வாங்க. ஐயோ நைட்டே அப்பாட்ட கேட்கணும்னு நினச்சானா மந்திரம். சரி போய் கேட்போம். நைட்டே ஏன்பா சாப்பிட கூட கீழே வரல, என் மேலே எதனா கோவமா? நான் ஏன்பா உன் மேலே கோவப்பட போகிறேன்? நான் வேலை விட்டு வரதுக்கு 1 மணி 2 மணி ஆயிடுது. அந்த நேரத்தில் உங்களை கதவு தட்டி டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. இனிமேல் நான் மேலே தங்கிக்கிறேன்ப்பா, இதான் அப்பாவோட ஆசையும் கூட. சரிப்பா, நான் உங்கள் ஆசைக்கு இனிமேல் தடங்களாக இருக்க மாட்டேன்ப்பா. எனக்கு ரொம்ப பசி எடுக்குதுப்பா, நம்ம ஒன்றா கீழே போய் சாப்பிட்டு வரலாமா? இல்லைடா, மருமவ தான் கீழே வரானா, நல்லா அப்பா மட்டும் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன். சரிப்பா. இப்போ யாரை கேட்டு உள்ள வந்தீங்க? இல்லைம்மா பசி இது, சாப்பாடு போட்டு கொடுத்தா மேலே உட்காந்து சாப்பிடுவோம்மா. எதுவாக இருந்தாலும் முதல்ல வெளில போய் சொல்லுங்க. இல்லைம்மா அதான் வெளில போன்றல. இப்போ சொல்லுங்க, என்ன உங்களுக்கு பிரச்சனை? நைட்ல இருந்து சாப்பிடலாமா, பசி எடுக்குதுமா, சாப்பாடு தான் போட்டு கொடுமா. சாப்பாடுலாம் தர முடியாது போ. எனக்கு தரனாலும் பரவாயில்லம்மா, என் பெரிய பிள்ளைக்குனா தாமா. அவர் என்ன கலெக்டர் பையனா, அதை தர முடியாதுன்றல, போங்க. பிள்ளைக்கு தம்பி பொண்டாட்டிமா நான் உண்டன் வெறுப்பேற்றி விட்டுறக்கூடாது. என்னப்பா சாப்பாடு என்ன வரல? இல்லைப்பா ஒன்றும் சாப்பாடு செய்யல, அப்பாயிட்ட ஒரு 30 ரூபாய் இருக்குது, நான் போய் சாப்பாடு என்ன வந்துடுறேன். சரிப்பா கொஞ்சம் சீக்கிரமா போய் வேணாப்பா, பசி உயிரே போகுதுப்பா. நான் சாப்பாடை கொஞ்சம் கொண்டா.
சாப்பாடா இல்லைப்பா இது என் பையன் வாங்கிட்டு போகிறேன்ப்பா நானும் உங்கள் பையன் மாரி தானே சாப்பிட்டே 2 நாள் ஆகுதுண்ணா சாப்பாடு கொடுங்கண்ணா என் பையன் மாதிரின்னு சொல்கிறேன் சாப்பிட்டே 2 நாள் ஆகுதுன்ற சிதாப்பா சாப்பிடுப்பா பா என்னப்பா சாப்பிட்டுங்கிற யாரும் தம்பி பொண்டாட்டி குத்தாளா இல்லைப்பா கீழே விட்டங்கள் மேலே துணி காய போட வந்தார் அப்போ நான் சாப்பிட்டேன்னு கேட்டேன் நான் இல்லைன்னு சொன்னேன் அதனால கீழே போய் எனக்கு சாப்பாடு கொண்டு வந்து குத்தாருப்பா இப்போதான்ப்பா எனக்கு சந்தோஷமா இருக்குது வெளியே நம்ம ஒருத்தவங்க உதவி செஞ்சா கடவுள் நம்ம வீட்டில் ஒரு உதவி செய்வேன் நான் இதை பார்த்து புரிஞ்சுக்கினேன் டேய் நீ ஊருக்கு போயிட்டு வந்துட்டியா எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஆமாம் நம்ம மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் எங்கே வர்றது இல்லையா? அவனுங்களை பற்றி எடுக்காதடா அவனுக்கு இருப்பான்னு நினச்சி கூட பார்க்கலடா டேய் என்னடாச்சு ஏன்டா அழுவுற என்னன்னு சொன்னா தானே தெரியும் சொல்கிறா. அவனுங்க என்னை வெளில போகலான்னு கூப்பிட்டானுங்கடா நானும் போனேன் சந்தோஷம் என் முதுகு பார்த்து ஒரு மாதிரி பேசினான்டா ஜீவா அவன்கிட்ட எவ்வளோ கெஞ்சி பார்த்தான்டா அப்பயும் அப்படிதான் பேசினான் நான் கிளம்பி வந்துட்டேன். இப்படிலாமாடா பண்ணா அவன் அப்படி இருப்பான் நான் சுத்தமாக நினச்சி கூட பார்க்கலடா. இனிமேல் நானும் அவன் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கட் பண்ணிடுறேன்டா. ஆமா நீ முதல்ல சாப்பிட்டியா? ஒன்றும் இல்லைடா பசிக்குது. எனக்கும் பசிக்குது. சரி வாங்க வீட்டில் போய் சாப்பிட்லாம். டேய் நீ இங்கேயே உட்காரு நான் எங்கள் அம்மா போய் சாப்பாடு போட்டு எடுத்துன்னு வர சொல்கிறேன். சரிடா. என் ஃப்ரெண்டு வந்திருக்கான் அவனுக்கு கொஞ்சம் சாப்பாடு போட்டு தாமா. யாரு அந்த கூண்டு நான் வந்துக்கிறேன். அவன் இங்கே தாம்மா உட்காந்துக்கிறான். ஏம்மா கத்துறீங்க? உங்ககிட்ட எத்தனை வாட்டிடா சொல்லியிருக்கேன் அந்த வேலை வீட்டில் கூட்டு வராதுன்னு அப்புறம் திருப்பி கூட்டு வந்தா என்ன அர்த்தம்? பாவமா அவன் ஏம்மா கத்துறீங்க? அமைதியாக இருக்குமா. அவனுக்குலாம் சாப்பாடு போட முடியாது ஒன்றும் போட முடியாது ஒழுங்கு மாதிரி கூட்டு போயிடு. சரிடா நான் கிளம்புறேன். இருடா கொஞ்சமாக சாப்பிட்டு போடா. பரவாயில்லடா நான் இன்னொரு நாள் சாப்பிட்டுக்கிறேன். டேய் நரேஷ் ஒரு நிமிஷம் நில்றா. டேய் எங்கள் அம்மா பேசுறதுக்கு எதுவும் தப்பாக நினச்சிக்காதடா. டேய் ஏன்டா அப்பெல்லாம் பேசுகிற பைத்தியமா நீ? எனக்கு எங்கள் அம்மா இல்லாத நினச்சி நான் வருத்தப்படுவேன். அதுக்கப்புறமா ஒன்று யோசிப்பா அதான் நம்ம ஃப்ரெண்டோட அம்மா இருக்காங்களா அவங்களும் நம்ம ஒரு அம்மா மாரி தானே நினச்சிப்பேன். அவங்களும் எனக்கு ஒரு அம்மா மாரி தான்டா அவங்க எது பேசினாலும் நான் கோச்சிக்க மாட்டேன். இந்த மனசுக்காக தான்டா ஒன்று எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரிடா நான் கிளம்புறேன். அம்மா ஏதோ கோவத்தில் இருப்பாங்க போல நீ போய் பேசி சமாதானப்படுத்து. சரிடா. பா கொஞ்சம் குடித்து தண்ணி தரியா? வாங்கப்பா உள்ள வாங்கப்பா. ஏன்பா தாங்கிறீங்க? வாங்கப்பா. வேணாப்பா நான் வெளியே நிற்கிற தண்ணி மட்டும் கூட நான் போயிடுறேன். உங்களுக்கு பையனோட நீங்கள் எடுத்த முடிவு தான் பெருசு இல்லை. இருங்க எத்தனார் சனினுங்க எனக்குனே வந்து சேருது பாரு. இந்தாங்கப்பா தண்ணி. தாப்பா. நீங்கள் தான் வர மாட்டீங்க. அண்ணனாவது வரலாம்ல. இல்லைப்பா அண்ணனுக்கு அடிக்கடி மாத்திரை மருந்துன்னு கொடுக்கணும். அவன் என் கூட இருந்தாம்பா கரெக்டு. சரிப்பா நான் வேலைக்கு போயிட்டு வரேன். சரிப்பா பார்த்துப்போ. சற்று நேரம் கழித்து. இன்னும் எவ்வளோ நேரம் இருந்தாப்பா சாப்பிடாம இருக்குது பசி எடுக்குதுப்பா. நானும் அதான்ப்பா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மூச்சுனுக்குறேன். போன தடவை நீங்கள் மட்டும் போனீங்க இந்த தடவை நானும் கூட வரேன்ப்பா. தம்பி போனாட்டி என்ன பார்த்தா இறக்கப்பட்டு சாப்பாடு தருவாங்கப்பா. சரிப்பா வாப்பா போகலாம். வீடு பூட்டுக்குதுப்பா யாரும் இல்லை போல. சனி நீங்கள் இங்கே இருந்தால் அது வேணும் இது வேணும்னு கேட்டு டார்ச்சர் பண்ணுங்க. பேசாமல் வீடு பூட்டி நம்ம அம்மா வீட்டு கிளம்பி போயிடுவோம். சாப்பிடாம மாத்திரை போட்டு வயிறுலாம் புண்ணாச்சுப்பா. பசி உயிரே போகுதுப்பா. சரி ஒரு நிமிஷம் இருப்பா. இங்கதானே அந்த பின்ன பார்த்தோம். பாதோ இரு திறக்கிறேன். சீக்கிரமா திறப்பா பசி எடுக்குதுப்பா. திறக்கும் போதுப்பா வாப்பா போலாம். அப்பா சரிப்பா. இந்தாப்பா மரும வரத்துக்குள்ள உடனே சாப்பிட்டுருப்பா. சரிப்பா. வீடெல்லாம் திறந்து இருக்குது. சீக்கிரமா சாப்பிடுப்பா. சரிப்பா சாப்பிடுறப்பா. யாரோ பின்னெல்லாம் வேற குத்தி திறந்துருக்காங்க போல. காலைல அவ்வளோ கூப்பிட்டேனேப்பா அப்பெல்லாம் வரல. உண்மையை சொல்லுங்க அவளுக்கும் உங்களுக்கு ஏதாவது சண்டையா? நான் சொல்றேன்டா அவன் பொண்டாட்டி தான்டா எங்க 2 பேரும் வீட்டுக்குள்ளே வர வேணான்னு சொன்னாங்க. நான் என்னைக்காவது உங்களை ஒரு வார்த்தை சீன்னு சொல்லியிருக்கேனா? அவள் ஏதோ சொல்லிட்டான்றதுக்காக நீங்கள் 2 பேருமே என்னை எடுத்துட்டீங்களே. அப்படிலாம் சொல்லாதடா. நான் சொல்லி உங்கள் 2 பேருக்குள்ள சண்டை வரும்போது தானே நான் மறைச்சேன். இனிமேல் நீங்கள் மேலேயும் போத்தவில்லை எங்கேயும் போத்தவில்லை. இங்கேயே இருங்க. அவர் என்ன பண்ணுறா நான் பார்த்துக்கிறேன். அதெல்லாம் வேணாம்ப்பா. ஆமாண்டா அதெல்லாம் வேணாம்டா. இல்லைப்பா இந்த வயசான காலத்தில் உங்களையும் உடம்பு முடியாது அண்ணனும் இப்படி பண்ணியிருக்கானா அவள் கண்டிப்பாக அனுப்பப்பா. என்னப்பா தம்பி இவ்வளோ கோவமா பேசிட்டு போகிறான். நான் நடக்க போதோ. எங்கே போயிட்டு வர? எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன். தள்ளுங்க. வீட்டுக்குள்ளே வரக்கூடாது சொன்னவங்க எப்படி வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிறான்னு பாக்குறியா? நான் எப்போ அந்த மாதிரி சொன்னேன்? நான் அப்பெல்லாம் சொல்லியே. இதுக்கு மேலேயும் மறைக்கணும்னு நினைக்காதிரி. எனக்கு எல்லா உண்மையும் தெரியும். தெரிவிட்டு அந்த கூண்டு இந்த வீட்டில் எடுத்து பிடிக்கல அதை அப்படி பண்ணேன்னா அப்போ ஏமா அப்படி பேசுகிறான். அவன் மனசு எவ்வளோ கஷ்டப்படும் தெரியுமா? நீ இந்த கூண்டு இந்த ஜாலராச்சு வர எல்லாம் மரியாதை கட்டுறோம். யாரடி அப்படி பேசுன? டேய் ஏன்டா அடிக்கிற? உங்களுக்கு உங்கள் அப்பனும் அண்ணனும் தானே முக்கியம். நீ அவன் கூட நான் போய் செத்துறேன். ஐயோ நில்லுமா கோவத்தில் எதுவும் பண்ணாதம்மா. மாமா கோவத்துல இருந்து தப்பான முடிவு எடுத்துறாதம்மா. நீங்க இருக்கிற வரைக்கும் நானே என் புருஷனா சின்ன சாவனா அது நான் பேசத்துறேன். மாமா வேணுமா நில்லுமா. அம்மா ஐயோ டேய் தம்பி அப்பாடா. அப்பா
இன்னும் கொஞ்ச நேரத்தில் என் உயிர் போடுன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. என்ன தான் நல்லா பார்த்துக்கல, என் உருவத்தில் இருக்கிற பெரிய பிள்ளையா நல்லா பார்த்துக்குமா, உனக்கு கையெத்து கும்பிட்றமா. நான் ஏதோ விளையாட்டாக தான் மாமா போய் சாவலான்னு பார்த்தா உன் உயிருக்கு இப்படி ஆயிடுச்சு. விளையாட்டு வேணையா அவனு இப்பயாவது புரிஞ்சுக்குமா. பா பா 2 பேரும் பார்த்து பத்திரமா இருங்க. அப்பா. ஒரு வாரம் கழித்து. என்னங்க சாப்பிட்டு போங்க. என்னம்மா சாப்பிட சொன்னேன்? உங்களை தாங்க. உங்கள் அப்பா எப்பவுமே சொல்லுவார்ல, வயிறை பட்டினி போடக்கூடாதுன்னு. நீ இப்படிக்கா உட்கார, நான் போய் சாப்பாடு போட்டு எடுத்துன்னு வரேன். சரிம்மா சாப்பிடுங்க. சரிம்மா. என்னை மன்னிச்சிருங்க. உங்களுக்கு முதுகு இப்படி இருக்குன்னா உங்களுக்கு எதுவும் அசிங்கப்படுத்திடுறேன். ஆனால் உங்களுக்கு எவ்வளோ வச்சுருக்குன்னு எனக்கு தெரியல. இந்த ஜென்மத்தில் மாமனார் என்னை மன்னிக்க மாட்டார். இந்த பாவத்தை நான் இப்படி தான் தீப்பணும். அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. அப்பா உன் மேலே எந்த கோவம் பட மாட்டாருமா. அதெல்லாம் மன்னிச்சிருவாருமா. உங்களை கடைசி வரைக்கும் எந்த கஷ்டமும் வராமல் ஒரு அம்மா மாரி நான் பார்த்துக்கிறேங்க. சரிம்மா.